காங்கிரஸ் உறுப்பினர் அடிமட்டத்தில் எல்லாருமே வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. மரியாதை கொடுக்கல கூட்டணி கட்சி அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. பாஜக எதுக்குற இன்னொரு கட்சி அப்படின்னா டிவிகே தான். பாக்குறீங்க இந்த கோணத்தை அவங்களே வாயால சொல்றாங்க. ஆனா விஜய் வந்து அழைப்பு கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்ற விஷயத்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைமையை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக குழு அமைத்திருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் நான் சொன்னது மாதிரி தான். காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கப்பல். இந்த கப்பலை பொறுத்த மட்டும் நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி லெஃப்டில் லைட்டு போட்டு இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்ப முடியாது. மற்ற கட்சிகள்லாம் பல கட்சிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் பேசாது இந்த கட்சி. இது வந்து பெரிய கட்சி. நான் தேசிய கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள் இருக்குது. நாங்கள் திமுகவுடனான உறவு எங்களுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கோம். இந்தியா கூட்டணியில் டெல்லியில் தலைமை தாங்குகிறோம். எங்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய உறவு அந்த உறவில் பேசுவதற்காக குழு அமைச்சிருக்கோம். குழு அமைச்சு 70 நாள் ஆச்சு, 69-70 நாள் ஆச்சு. நீ காத்துக்கிட்டு இருக்கோம். அவர்களை பொறுத்த மட்டும் 22ஆம் தேதி குழு அமைப்பதாக பத்திரிகை செய்தியில் படித்தோம். எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. ஏனென்றால் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை அன்பு சகோதரர் என்று அழைப்பவர். அவர்களுடைய உறவு மிக சிறப்பாக இருக்கிறது. எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு வருத்தமெல்லாம் என்னென்னா, மாவட்ட செயலாளர் திரு தளபதி போன்றவர்கள் காங்கிரஸை இழிவாக பேசியதும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பிரதக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் 20 நாளைக்கு மேலே ஆச்சு. எந்த நடவடிக்கையும் கிடையாது, எந்த மன்னிப்பும் கிடையாது, எந்த வருத்தம் கூட கிடையாது. அதனால என்னன்னா இது பரவுது. திமுகவினுடைய தோழர்கள் காங்கிரஸ்காரர்களை அவமானமாக பேசுவது. அதாவது என்னன்னா அந்த இதில் பேர் என்ன சோசியல் மீடியாவில் அந்த அல்ற சில்ற ஐடிவிங் பண்ணுறது கூட பரவாயில்ல, ஆட்டம் கூட பரவாயில்ல. அந்த அல்ற சில்ற ஐடிவிங் என்னன்னா இது பேர் என்ன நம்ம சாம்சங் போராட்டம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் ரொம்ப கேவலமாக பேசினாங்க. அதுக்கு முன்னால் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களை ஒரு ஜாதி கட்சி தலைவராக பேசினாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு பழக்கமாகி போயிடுச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரர்களையும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்ற சில்ற ஐடி டீமை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது எங்களுக்கு. இதெல்லாம் கடந்து வந்தவங்க. நாங்கள் சண்டை விட்டுருக்கு பாஜக காரங்களோட, ஆர்எஸ்எஸ் சங்கிகளோட. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் பொது இடங்களில், பொது மீட்டிங்கில், ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி பேசுகிறாரு, அடுத்து அமைச்சர்கள் அப்படி பேசுகிறாங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர்கள் மீது எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடையாது, எந்த நடவடிக்கையும் கிடையாதுங்கும் போது ஃப்ரீ ஃபார் ஆல் ஆகி போச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு அப்படின்னா, எங்களை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, நாங்கள் மட்டும் அடிவாகிட்டு இருக்க முடியாது, நாங்கள் மட்டும் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வழியெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பிரதக அண்ணன் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார். மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்காரர்களை ஊரில் ரொம்ப அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி மதுரை திரு தளபதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அந்த 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 கோரிக்கை என்னாச்சுன்னே தெரியல. 20 நாள் ஆகிப்போச்சு. அதை பொறுத்த மட்டும் அவர் வருத்தமும் தெரிவிக்கலை, மன்னிப்பும் கேட்கலை, எதுவும் பேசலை. இது என்னதை காட்டுதுன்னு கேட்டோன்னா, தோழமையோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் என்பது வருத்தத்தை தருகிறது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் கேட்பதெல்லாம் மரியாதை தான். மரியாதையை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு கேட்குறீங்க. ஆனால் முதல்வர் வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்றதா ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. நானும் பார்த்தேன் இந்தியாவுடைய கருத்தை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் 39 தலைவர்களை அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ராகுல் காந்தி கார்கே அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களோட தனித்தனியாக பேசினாங்க. எல்லாரும் அதில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம். அந்த கருத்து என்ன என்பதை இப்பொழுது வந்து எங்களுடைய பொறுப்பாளர் வந்து நெகோசியேஷன் டீம்கிட்ட வந்து பேசும்போது பேசப்படுறார். அதனால் அதை பொறுத்த மட்டும் அது அவர்களுடைய கருத்தாக இருக்கலாம். எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து என்பது திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் வந்து தெரிவிப்பார். நான் சொன்னேன்னா எங்களுக்கு தேவையெல்லாம் மரியாதை. எங்களை பொறுத்தவரை நான் உங்களை மதிக்கிறோம். நீங்கள் வந்து திரு தளபதி அவர்கள் போன்றவர்கள் எங்களை அவமானப்படுத்தும் பொழுது, அமைச்சர்கள் அவமானப்படுத்தும் போது அமைதியாக விட்டீர்கள் என்றால் இந்த அல்ற சில்ற ஐடி டீம் பண்ணுறதை கூட விட்டுருங்க. ஆனால் என்னென்னா இவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைவர்களை இப்படி பேசுகிறத வந்து நீங்கள் அனுமதிப்பதனால் காங்கிரஸ் தொண்டர்கள் இப்படி பேசுகிறாங்க. காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் அவர்களும் மனிதர் தானே, அவர் ஒன்றும் ரோபோட்டிக்லே அவர் வந்து கேட்டுட்டு பேசாமல் இருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தொண்டர்கள் நீங்கள் இன்றைக்கி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டத்தில் அதை தான் பார்க்க முடிச்சு. அவர்களுடைய கோபமெல்லாம் என்னட்டா அவர்கள் மீது அவமானப்படுத்தும் பொழுது, அவர்களை அவமானகரமாக பேசும் பொழுது, ஊரில் பூத்தில் ஆள் இல்லை, ஊருக்கு 4 பேர் இருக்கேன்னு சொல்லி வார்த்தைகள்லாம் வந்து சாதாரணமாக வந்து வெறும் வலிக்கின்ற வார்த்தைகள். அதை வந்து இப்படி உங்களை
எங்களை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் கேட்பதெல்லாம் தோழமையாக இருக்கும் பொழுது மரியாதையாக இருக்குது. தோழம் நாங்கள் உங்களுக்கு தோல் குடித்து உங்களை அரியணையில் ஏற்றி வச்சுருக்கோம். உங்களுக்கு நாங்கள் எங்கிட்ட கம்மியான ஆளாக இருக்கலாம், எங்களை பொறுத்த மட்டும் எங்கிட்ட பணம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் ஆளுகள் கம்மியாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில் ஏறி இருக்க முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க. எங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் செய்ததை நாங்கள் மறக்கலை. நீங்கள் எல்லாரும் உதவி செஞ்ச போது நாங்கள் மறக்கலை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் உங்களுடைய அன்பை உங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். நீங்கள் எங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.